Hi friends, நான் உங்கள் விமல் சுப்பு. விமல்ஸ் பிஹெச்டி கைடன்ஸ்க்கான என்னோட சேனலில் பிஹெச்டி ரிலேட்டடாக வந்து வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் என்னோடய சேனல் வந்து ப்ரமோட் ஆகும். ஓகேங்களா? வேறு ஏதாவது பிஹெச்டி ரிலேட்டடாக இந்த டாபிக் எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக நான் வந்து வீடியோ ரெடி பண்ணுவேன். ஓகேங்களா? இது வரைக்கும் பிஹெச்டி ரிலேட்டடாக என்னால் என்னென்ன டாபிக் என்னென்ன ஹெட்டிங் கீழே வீடியோ போட முடியுமோ அதெல்லாம் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அப்ஸ்ட்ராக்ட் போடணும்னு சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிபிடி எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை ஸ்லைடு இருக்கணும், அந்த மாதிரி வந்து என்னோடய பிபிடியை வந்து காட்டி சொல்லித்தரேன். ஓகேங்களா? இது வந்து என் ஜூனியர் பொண்ணு, என் எம்எஸ்சி ஜூனியரோடது. அவங்களோட அப்ஸ்ட்ராக்ட்டு அவங்களுக்கு எக்ஸாம், ஸோ அதனால் அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க டாபிக் நான் தான் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? ஸோ அவங்க டாபிக் தான் இது, என்னோடய டாப்பிக்கில் அவங்க பிளான்ட்டு அவங்களோட ஒர்க்கு அது அவங்க பெர்மிஷனோட நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் புக் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் சர்டிஃபிகேட் நான் வாங்கிக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் எப்போவுமே வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்கணும். நீங்கள் எந்த காலேஜோ அந்த உங்களோட அஃபிலியேஷன், நீங்கள் பிஹெச்டி ஸ்காலரா இல்லை எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் உங்களோட டிகிரி, அப்புறம் நீங்கள் எந்த காலேஜ், உங்களோட மெயில் ஐடி, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவோம். இந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு வியூவர்ஸ்க்கு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லைடு இதுதான் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்லைடில் வந்து இன்ட்ரோடக்ஷன், அந்த பிளான்ட்டை பற்றி. இப்போ நம்ம ஃபைட்டோகெமிக்கல் அப்படின்னா அந்த பிளான்ட்டை தான் கொண்டுட்டு போகிறோம்னா அந்த பிளான்ட்டை பற்றி இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபீல்டு வந்து மைக்ரோபயாலஜி இல்லை வேறு டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா நீங்கள் என்ன டாபிக் கொண்டு போயிருக்கீங்களோ அதுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் போகணும். எப்போவுமே இன்ட்ரோடக்ஷன் வந்து கிறிஸ்பாக இருக்கணும். ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்கணும். அப்புறம் அதை பார்த்து வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக நீங்களே ஓனாக சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓன் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் பிளான்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு டாக்ஸானமிக்கல் இது கொடுக்கணும் நம்ம டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது சிஸ்டமேட்டிக் பொசிஷன்னு சொல்லுவாங்க. அது என்ன கிளாஸ், கிங்டம், சப் கிளாஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பிளான்ட்டோட இமேஜ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் இல்லைன்னா இன்ட்ரோடக்ஷனில் வந்து இப்போ பிளான்ட்டோட இது இல்லைன்னா மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு போய்க்கலாம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிங்க, மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு இந்த ஸ்லைடு கொண்டு வந்துடணும். அப்புறம் ரிசல்ட்டு, டேரெக்டாக ரிசல்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? இதுதான் அவங்க பார்த்த ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். தி ரிசல்ட் ரிவீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெடிசனல் இம்பார்ட்டன்ட். அந்த ரிசல்ட்டில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும். ஓகேங்களா? ஏன் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னா இவங்க வந்து அப்போதைக்கு வந்து முடிச்சது வந்து ஃபைட்டோகெமிக்கலில் வந்து ப்ரிலிமினரி ஒர்க் மட்டும்தான். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க, குவாலிட்டேட்டிவ் பண்ணியிருந்தாங்க, குவான்டிடேட்டிவ் 2 தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எம்எஸ்சி, ஓகேங்களா, எம்எஸ்சி ப்ராஜெக்ட்டு இவ்வளோ தான் பண்ணியிருந்தாங்க. அப்ஸ்ட்ராக்டும் இவ்வளோ இதாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது. நீங்கள் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கீங்களோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் ரிசல்ட்டு கொண்டு போயிடணும். எப்போவுமே வந்து நீங்கள் ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது உங்கள் ஸ்லைடு ரொம்ப சின்னதாக இருக்கணும். கண்டென்ட்டை வந்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதில் ரிசல்ட் இந்த மாதிரி கொடுத்துடணும். இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி 3 ஹெக்ஸேன் அசிட்டோன் எத்தனால் நான் எடுத்தேன், அதில் வந்து இந்த ரிசல்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதனால் வந்து ஸ்லைடு எப்போவுமே வந்து 10 இல்லைன்னா வந்து 15 அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவ்வளோ டைம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஓரல் ப்ரெசன்டேஷனில். ஸோ அதனால் வந்து வீட்லேயே நீங்கள் நிறைய சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து 10 ஸ்லைட் 15 ஸ்லைட் தான் இருக்கணும். அதுக்குள்ளே உங்கள் டாபிக் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடணும். அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் இதுக்கெலாம் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. கிறிஸ்பாக 5 பாயிண்ட் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு ப்ரெசன்டேஷன். இதுவும் வந்து காமராஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மேட்டு சும்மா காட்டுறதுக்கு, இது வந்து இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எந்த காலேஜுக்கு நீங்கள் போகிறீங்களோ, இது வந்து கேஎஸ்சி காலேஜுக்கு ப்ரெசென்ட் பண்ணது, அந்த காலேஜோட லோக்கையும் போட்டுட்டு நீங்கள் என்ன அந்த கான்ஃபரன்ஸ் எந்த கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதையும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லைடு இப்படியும் கொடுக்கலாங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 8th இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற காலேஜோட லோகோவும் கொடுக்கலாம். இது வந்து ஓரல் ப்ரெசன்டேஷன் தானே. இப்போ போஸ்டர்னால் நீங்கள் அதை போஸ்டர் அடிக்கணும், அதுக்கு நம்ம காலேஜ் லோகோ மட்டும் கொடுத்தா போதும். இப்போ ஓரல் ப்ரெசன்டேஷன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிற காலேஜோட லோகோவும் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி ஹெட்டிங் கொடுக்கணும், நம்மளோட நேமு, அப்புறம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற டேட்டு, ஸ்லாட் நம்பர் கூட கொடுக்கணும். நமக்கு வந்து ஒரு சில காலேஜில் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்லாட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லாட் நம்பரே நம்ம கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த ஸ்லாட் நம்பர் தான் நம்ம சொல்லுவாங்க. இப்போ
இப்போ நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லாட் நம்பர் 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஸ்லாட் நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால ஸ்லாட் நம்பரை நல்லா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் சேலம்னு ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணேன், அங்கே வந்து பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் கிடச்சிது எனக்கு. அங்கே அப்படி தான் சொன்னாங்க, நம்ம நேமை விட அந்த ஸ்லாட் நம்பர் நீங்கள் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு எந்த காலேஜ் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது எதுக்கு நான் கொண்டு வரேன்னா, இது ஒரு காலேஜில் ப்ரெசென்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்காக ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லைட், இன்ட்ரோடக்ஷன், மெட்டீரியல்ஸ், மெத்தட், ரிசல்ட்ஸ், கன்க்ளூஷன். இப்போ அந்த ஒர்க் கொஞ்சம் பாதியாக இருக்குது, நீங்கள் பாதி தான் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது கன்க்ளூஷன் ஸ்லைடில் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட ரிசல்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்காததை இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? த ஃபியூச்சர் ஸ்டடி டைலர் சுப்ரமணியில் இதெல்லாம் நாங்கள் பார்க்கல, இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு. டு டெவலப் தி இன்விட்ரோ ரைஸ்டு பிளான்ஸ் வித் எக்ஸ்பிளான் மெட்டீரியல்ஸ். அதாவது எப்படின்னா ஃபியூச்சர் அப்ஜெக்டிவ், அதாவது இந்த ஒரு அப்ஜெக்டிவில் வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க இந்த டாப்பிக்கில் 5 அப்ஜெக்டிவ் இருந்தது, அதில் நான் வந்து 4 முடிச்சிட்டேன், இன்னும் 1 முடிக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி சொல்லலாம், ஃபியூச்சர் ஸ்டடி இதெல்லாம் கேரி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களோட ப்ரெசன்டேஷனை முடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த கன்க்ளூஷன் ஸ்லைடு உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்படியும் நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்லைடில் கன்க்ளூஷனில் நீங்கள் சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்மளோட நேம் கரெக்டாக இருக்கணும், ஸ்லாட் நம்பர் கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் காலேஜ் லோகோ இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன்லாம் 5 பாயிண்ட்டு தான் இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும். அப்புறம் கன்க்ளூஷன் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம், ஃபியூச்சர் ஸ்டடி எதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ தான் ஓவரால் ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.